அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் சுண்டைக்காவை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நம்ம சுண்டைக்காய், இந்த சுண்டைக்காவை நம்ம மேலே இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக 1-2 இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் அது ஓப்பன் ஆனால் போதும். ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கம்மி எண்ணெயிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எண்ணெய் சூடாகட்டும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்ப நம்ம உப்பு சேர்த்து வதங்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லியா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஜாஸ்தி போடாததுனால உங்களுக்கு எப்படி ரொம்ப ட்ரையாக தெரியுது. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க சுண்டைக்காவும் இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால தான் நான் எண்ணெய் ஜாஸ்தி போடலை. எண்ணெயிலே வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம தண்ணி ஊற்றி தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் டயட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் இந்த மாதிரியான பொரியலை செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரம் வேணும்னா மிளகுத்தூளை ஜாஸ்தி படுத்திக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நம்ம தேங்காய் சேர்க்குறப்ப நல்லா அது கூட ஒன்றா பெரண்டு வர்ற மாதிரி சேர்த்து விடுங்க, இல்லைனா அங்கங்கே நின்றுக்கும். அவ்வளோதான். நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம்ட்டு எந்த மாதிரியான சாப்பாட்டு கூடயும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இல்லை இதிலே நீங்கள் ரைஸ் போட்டு பெரட்டி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த ரைஸ் கூட பெரட்டி சாப்பிட்ணும் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகணுன்னா தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சாதம் போட்டாச்சு, நெய் போட்டாச்சு, சுண்டைக்காய் பொரியலையும் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். ஸோ ரசம் போட்டு அதுக்கான காம்போவாக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.